இது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பீரியடில் ரேஷன் கார்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நிவாரண நிதி, அவங்களுக்கு பொங்கல் தொகுப்பு, கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் லிஸ்ட்டு ஓட்டுறோம், இவங்க தான் எலிஜிபிள், மற்றவங்களாம் நாட் எலிஜிபிள் அப்படின்ட்டாங்க. அதையும் வந்து எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாங்க. எதிர்த்து திரும்ப எல்லாரும் பாட்டி ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் லிஸ்ட்டு, இவங்களுக்கு தான் நிவாரணம் உண்டு, இவங்களுக்கு தான் பொங்கல் கிஃப்ட் உண்டுன்னு எலிஜிபிள் லிஸ்ட்டு ஓட்டினாங்க. ஆனால் நம்ம இப்போ எடப்பாடி ஐயா வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ரேஷன் கார்டு இருந்தால் பொங்கல் தொகுப்பு, ரேஷன் கார்டு இருந்தால் நிவாரணன்ற மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு பார்த்தாங்க. வந்து எல்லாரும் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல தான் நம்ம விக்னராஜபுரம் ரேஷன் ஷாப் இருக்குல்ல. இப்போ ஏன்னா நம்ம இந்த மாதிரி திரும்ப ஒரு ரெட்டலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா தான் திரும்ப ஒரு போட்டி இருக்கும், திரும்பவும் டெவலப். இவங்க இப்போ இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ரேஷன் கடையில் லிஸ்ட் ஓட்டுறாங்க, நீங்கள் தான் பொங்கல் தொகுப்பு, நீங்களுக்கு கிடையாது. ஆனால் நம்ம முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி